வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஜான்சனாவிலிருந்து பிராக் லெஸ்னருடைய ரிட்டையர்மெண்ட்டும் குந்தர் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த வாரம் ரால என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைலோட ரிட்டையர்மெண்ட் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்கு. இதெல்லாம் பற்றி நீ வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். ரொம்ப ரசிங்ஸில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி ரெங் ஜெனரல் குந்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெங் ஜெனரல் குந்தர் வந்து இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா 2 லெஜண்டோடைய கெரியரை முடிச்சிட்டாரு. ஒன்று ஜான் சீனா, 2வது கோல்ட்பர்க், 3வது லெகசி ரெஸ்லருடைய கெரியரை நான் முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது வேறு யாருமே கிடையாது, பீஸ்டன் கானர் பிராக் லெஸ்னர். எப்பா பிராக் லெஸ்னருடைய கெரியர்லாம் இவர் முடிக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பல பேர். ஆஃப்கோர்ஸ் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தொடர்ந்து 2 தடைகளை வீழ்த்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது 3வது தடைகளை வீழ்த்த மாட்டாரா? ஸோ நெக்ஸ்ட்டு அவருடைய எய்மிங் 2026 பிராக் லெஸ்னர் தான். சரி, பிராக் லெஸ்னர் கூட மோதுறதுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா, பிராக் லெஸ்னர் 2026 சம்மர் ஸ்லாமில் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சீனா பிராக் லெஸ்னர் கிட்ட சொன்னதா ஜான் சீனாவே சொல்லியிருப்பார். அதன்படி பார்த்தா 2026 நடக்க போகிற சம்மர் ஸ்லாமோட பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். ஆக்சுவலி மற்றவங்கள மாதிரி பிராக் லெஸ்னர் மூவிலாம் நடிக்கலை, அவனுக்கு கமிட்மெண்ட் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறனால WWE வருஷத்துக்கு 1-2 தான் வராரு, 1-2 மேட்ச் தான் சண்டை போடுறாரு. அவர் வரதெல்லாம் சாதாரண விஷயந்தான். ஆனால் ரிட்டையர்மெண்ட் எதுக்காகனா, அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் இருக்கணும் அப்படின்னு நினைக்காது. அதாவது விவசாயம் பண்ணணும், அறுவடை பண்ணணும், அதன் மூலிமா லாபம் சம்பாதிக்கணும். அவரோட எய்மிங்கு எல்லாமே அதில் தான் இருக்குது, இயற்கை விவசாயத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ரெஸ்லிங் கேரியரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. பொதுவாகவே WWE பார்த்தீங்கன்னா மாடர்ன் எராவுடைய பிராக் லெஸ்னராக குந்தரை தான் WWE வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது தற்போதைய எராவில் ஒருத்தரால் வீழ்த்த முடியாது, இவர் பயங்கரமாக அடிக்கிறாரு அப்படிங்கிற லெவலில் குந்தரை தான் ட்ரிபிள் ஹெச் வந்து காட்டுறாரு. அதாவது சிவனேசன் சுட்ட இட்லி, அதாவது வின்ஸ் மெக்மேன் சுட்ட உருவாக்கின ஆள் பிராக் லெஸ்னர். இவர் சுட்ட இட்லி, அதாவது இவர் உருவாக்கின ஆள் குந்தர் அப்படிங்கிற மார்க்கெட்டிங்கில் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கார்ல. ஸோ அந்த பிராக் லெஸ்னரோட ரிட்டையர்மெண்ட் குந்தர்கிட்ட இருந்ததுன்னா குந்தருடைய மார்க்கெட்டிங் எங்கேயோ போயிடும். ஏன்னா 3 லெஜெண்டரி ரெஸ்லர்ஸோடைய ரிட்டையர்மெண்ட், அதுவும் நம்ம குந்தர் கையால் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. அதனால் 2025 எப்படி ஜான்சன் ரிட்டையர்மெண்ட் ஆனாரோ அது மாதிரி 2026 பிராக் லெஸ்னரோடைய ரிட்டையர்மெண்ட் குந்தர் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அவருடைய அதர் கேரக்டர்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், யூஎஃப்சிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இப்போ WWE மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குது. அது 2026 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதை பிராக் லெஸ்னர் இது வரைக்கும் ஜான்சனா என்ன சொன்னார், பிராக் லெஸ்னர் என்கிட்ட இப்படி சொன்னான்னு. ஆனால் பிராக் லெஸ்னர் அஃபிஷியல் பண்ணல. மேபி பிராக் லெஸ்னரோட ரிட்டையர்மெண்ட் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 2026 அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து சம்மர் ஸ்லாமில் இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக குந்தர் தான் ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஜான்சனாவை பற்றி. ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அவருடைய டோட்டல் கெரியர் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது வின்னிங் லாஸை பற்றி அதை பற்றி பார்க்கலாம். டோட்டலி ஜான்சனா பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியரில் மேட்ச் வந்து 2320 மேட்சஸ் விளையாடிருக்கார். அதில் 1888 மேட்ச் அவர் வந்து வின் பண்ணியிருக்கார். 78% அவர் வின்னிங் பண்ணியிருக்காரு. தோத்தது 444. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய கடைசி கெரியர், அதாவது 2019 அப்புறமா தொடர் லாஸு, அதெல்லாம் சேர்த்து தான் எவ்வளோ போல இருக்குது. 444 மேட்ச் வந்து தோற்று போயிருக்கிறாரு. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்குது டிஸ்குவாலிஃபை. ஸோ ஜான்சனா தன்னுடைய கெரியரில் கிட்டத்தட்ட 78% மேட்சஸை வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஒரு பெரிய மூமெண்ட் தாங்க. ஏன்னா நிறைய ரெஸ்லர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 50 வராது, ஜான்சனாக்கு 78 கிட்ட வந்திருக்குல்ல. அண்ட் கெவின் ஓவன்ஸ் இருக்கார்ல, அவரை வந்து WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு LFTக்கு தள்ள போகிறாங்களாம். அதாவது கெவின் ஓவன்ஸ்க்கு நெக் இன்ஜுரி ஏற்பட்டதுனால பார்த்தீங்கன்னா அவரால் ரெஸ்லிங் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் கொடுக்கும், WWEல கான்ட்ராக்ட் இருக்கார், வேறு ஏதாவது வேலை கொடுக்குறோம்ல. அதனால் LFTயில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட போகிறாங்களாம். LFTக்கு போய் அங்கே வந்து அவர் வந்து லெஜெண்டரி காசு கூட
கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கெவின் ஓவன்ஸ் வந்து அங்கே சண்டை போடுறது கிடையாது, ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த மேட்செல்லாம் இருக்கணும், இப்படி இருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கெவின் ஓவன்ஸ் இன்னும் ஒரு 1 இயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கணும் இன்ஜுரி காரணமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கனால இப்போதைக்கு அவரால் டபிள்யூபிள்யூக்கு வர முடியாது. ஆனால் டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் இருக்கார்ல, சம்பளம் கொடுக்காகல, அதை டேலி பண்ணதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கிடச்சிருக்குது. டபிள்யூபிள்யூ மேனேஜ்மெண்ட் ஏஜே ஸ்டைலோட ரிட்டையர்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி போட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது 2026 ரசல்மேனியாவோட தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபினாமினால் ஏஜே ஸ்டைல் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சம்மர்ஸ்லாமாவோ அல்லது 2026 இயர் 2 வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது டபிள்யூபிள்யூ 2026 ரிட்டையர்மெண்ட் ஆகுது தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அது எப்படி எந்த டைமில் அப்படிங்கிறத சொல்லலை. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ் ஜெரிக்கோ வந்து டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாரு. அவர் 2026 ரசல்மேனியாவில் சண்டை போட்டு அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை, கிறிஸ் ஜெரிக்கோட ஆசை. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிக்கோ வந்து டபிள்யூக்கு வரதுனால அதை தானே முதல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ் ஜெரிக்கோட ரிட்டையர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஏஜே ஸ்டைல் டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்டில் தான் இருக்காரு. ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. ஏன்னா ஒரே ரசல்மேனியாவில் 2 ரிட்டையர்மெண்ட் இருந்தால் அது நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ ஒரே ரசல்மேனியாவில் 2 ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கதா சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு ஏஜே ஸ்டைலோட பதில் என்னன்னு தெரிலங்க. அதை பற்றி அப்டேட் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நம்ம இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் டபிள்யூபிள்யூ என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துடலாம். நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகிறது. ஸ்டெஃபனி வால்கர் அவங்களுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ரெக்கில் ராட்ரிகஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க செகண்ட் டைமாக அவங்களுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் பிரேக்கிங் நியூஸ், நம்ம சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சிஎம் பாங் டாக் இறந்துட்டு இன்ஜுரி காரணமாக சில நாட்கள் வராமல் இருந்தார்ல, இப்போ எல்லாமே ஓகே ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிஎம் பாங்கோடைய ரிட்டர்ன்ஸ் திஸ் வீக் மண்டே நைட்டா. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னாவை வீழ்த்தின தங்க மகன் பிதாக்கும் மகன் நம்ம குண்டர் வருகிறார். எஸ், குண்டர் வந்து இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் அவருடைய ஃப்யூச்சர் என்வால்வ்மெண்ட் எப்படி, என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அடுத்த ஆப்பனட் யார், அதெல்லாம் பற்றி ஒரு முக்கியமான டார்கெட்டிங்காக பேச போகிறாராம். மேபி தான் வந்து 2026 ராயல் ரம்பிளில் இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேக்ஸ் டூர்பிக்கும் இவி நெயிலுக்கும் தான் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. நீண்ட நாளுக்காகவே இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. ஆனால் மேட்சை வச்ச பாடாக பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் இவி நெயிலுக்கும் மேக்ஸ் டூர்பி ஃபஸ்ட் டைமாக அவங்களோட உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இவி நெயில் கூட. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோக்கும் உலகநாதன் லோகன் பாலுக்கும் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு மேட்ச் இருக்க போகுது. இவங்களுக்குள்ளேயும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. போன வாரம் வர ரே மிஸ்டீரியோ அந்த மிஸ்ட்ரி மேன் அட்டாக் பண்ணியிருக்காரு. மேபி இந்த வாரம் ராலி அந்த மிஸ்ட்ரி மேன் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லோகன் பாலுக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் இந்த வாரம் ரால ஒரு மேட்ச் இருக்குது. அண்ட் ஐகானிக் டாக் டீம் நியூ டே வெர்சஸ் த ஊசோஸ், கோஃபி கிங்ஸ்டன், எக்ஸேவியர் ரூட் அண்ட் இந்த பக்கம் ஜிம்மி அண்ட் ஜே த ஊசோஸ். இவங்க இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா மீண்டும் டாக் டீமாக இணைந்து வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. அதாவது இதில் வெற்றி பெறவங்களுக்கு வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு ஏஜே அண்ட் லீயை எதிர்த்து மோதுறதுக்காக கிடைக்கும். இதெல்லாம் இந்த வாரம் ரால நடக்க போகிற மூமெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரோமன் ரெயின்ஸ், anyone ப்ராக் லெஸ்னர் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுவரையில் அவங்கள டபிள்யூபிள்யூ வந்து அட்வர்டைஸ் செய்யப்படலை. அப்படி அட்வர்டைஸ் செய்யப்பட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன். மேபி சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக ஒரு வேலை சொல்ல முடியாது. மேபி எதிர்பார்க்கலாம். சரிங்களா?